நலம் வாழ வாழ்த்துக்கள் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. டாக்டர் சுரேஷ் கண் மருத்துவமனை சார்பில் வாழ்த்துக்கள். கண்புரையினால் பாதிக்கப்பட்டு கண்புரை அறுவை சிகிச்சைக்கு நீங்கள் காத்திருக்கிறீர்களா? எந்த லென்ஸை தேர்ந்தெடுப்பது என்று தெரியவில்லையா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோ பார்க்கலாம். கண்புரை அறுவை சிகிச்சையில் என்ன செய்யப்படும் என்றால், புரையுள்ள லென்ஸ் அகற்றப்பட்டு செயற்கையான லென்ஸ் கண்ணுக்குள் வைக்கப்படும். எத்தனை ஆண்டுகள் செயற்கை லென்ஸ் பாதிப்பு இல்லாமல் கண்ணுக்குள் இருக்கும்? இதை மாற்ற வேண்டிய தேவை வருமா என்று நீங்கள் கேட்கலாம். இரண்டாம் உலகப் போரில் போர் விமானங்களின் கண்ணாடிகள் பாலிமீதேல் மீதாக்ரிலேட் மூலம் செய்யப்பட்டிருந்தன. இவை விபத்து மூலம் சிதறி கண்ணுக்குள் சென்றாலும் அதிக எதிர்வினை, அதாவது ரியாக்ஷன் இல்லாமல் கண் அமைதியாக இருந்தது. இதை பார்த்த சர் ஹெரால்ட் ரிட்லி என்ற மருத்துவருக்கு உள்வெளி லென்ஸ் அல்லது IOL பொருத்தும் எண்ணம் எழுந்தது. அதை அவர் 1949ஆம் ஆண்டு நவம்பர் 27ஆம் செயல்படுத்தினார். இது புதியதோர் உலகம் செய்வோம் என்ற பாரதியின் கனவில் ஒரு புதிய உதயமாக அமைந்தது. 72 வருடங்களாக இந்த அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு வருவதால் எத்தனை வருடமானாலும் பாதுகாப்பாக கண்ணுக்குள் லென்ஸ் இருக்கும், மாற்ற தேவையில்லை என்றே சொல்லலாம். அடுத்த கேள்வி, எந்த மூலப்பொருட்களால் லென்ஸ் செய்யப்படுகிறது என்று பார்ப்போம். பாலிமீதேல் மீதாக்ரிலேட் எனப்படும் மூலப்பொருள் முதலிலும் பின்னர் சிலிக்கான், அதை தொடர்ந்து அக்ரிலிக் லென்ஸ்கள் உபயோகத்துக்கு வந்தன. இந்த லென்ஸ் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். முதலில் நான் உங்களுக்கு பின்னால் காண்பிப்பது லென்ஸின் மாடல். இது ஒரு நிஜமான லென்ஸ். இந்த லென்ஸ் தான் செயற்கையாக கண்ணுக்குள் பொருத்தப்படுது. நம்ம அந்த லென்ஸ் வரும் பேக்கெட் இது, அதற்குள் ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். இதுதான் அந்த லென்ஸுக்குள்ள ஸ்டிக்கர். இனி நாம் செயற்கை லென்ஸ்களின் வகைகளை பார்க்கலாம். மொத்தமாக 6 வகையான லென்ஸ்கள் உள்ளன. நாம் சாதாரணமாக உபயோகிப்பது மோனோஃபோக்கல் லென்ஸ், அதாவது தூர பார்வையை சரி செய்யும். கிட்ட பார்வைக்கு கண்ணாடி அணிய வேண்டும். வண்டி ஓட்டுதல், சினிமா பார்ப்பது போன்றவை செய்ய கண்ணாடி தேவையில்லை. இது இந்தியன் லென்ஸ், விலை குறைவு. இது ஆல்கான், அமெரிக்கன் கம்பெனி லென்ஸ். கம்பெனியை பார்ப்பதை விட தொழில்நுட்பத்தை பார்ப்பது நல்லது. இரண்டாவது வகை லென்ஸ் மல்டிஃபோக்கல் என்று சொல்லுவோம். இது தூரப்பார்வை, நடுநிலை பார்வை மற்றும் கிட்ட பார்வை மூன்றையும் சரி செய்கிறது. இது இந்த லென்ஸ் வைப்பவர்களுக்கு கண்ணாடி அணிய தேவையில்லை. இது அமெரிக்கன் மல்டிஃபோக்கல் லென்ஸ், இது இந்தியன் மல்டிஃபோக்கல் லென்ஸ். மூன்றாவது ட்ரைஃபோக்கல் என்று சொல்லலாம். தூரப்பார்வை, இடைப்பட்ட பார்வை மற்றும் கிட்ட பார்வை, இவை மூன்றையும் சரி செய்யும். கண்ணாடி தேவையில்லை. வீட்டுக்குள் இருப்பவர்கள், இல்லத்தரசிகள், வயதானவர்களுக்கு இது சிறந்தது. வண்டி இரவு ஓட்டும் போது கிளேர் வரலாம். அதனால் இரவில் வண்டி ஓட்டுபவர்கள் இந்த ட்ரைஃபோக்கல் லென்ஸை தவிர்ப்பது நல்லது. இது நான்காவது டாரிக் லென்ஸ். கண்ணில் சிலிண்டர் பவர் உள்ளவர்களுக்கு மட்டுமே டாரிக் லென்ஸ் பொருந்தும். சிலிண்டர் பவர் என்று சொல்லும்போது, ஒரு கட்டிடத்தை நாம் பார்க்கும்போது மேலிருந்து கீழ் தெளிவாக தெரியலாம், சைடு 180 டிகிரிஸ் தெளிவாக தெரியாது, அல்லது 90 டிகிரிஸ் தெரியாது, 180 டிகிரிஸ் தெரியும். இதை நாம் அஸ்டிக்மேட்டிசம் என்று சொல்லுவோம். இந்த பிரச்சனை இருப்பவர்களுக்கு இந்த டாரிக் லென்ஸ் பிரயோஜனப்படும். இது 5வது வகை மோனோ விஷன் EDF, அதாவது எக்ஸ்டெண்டட் டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ் லென்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது கூர்மையாக அல்லது ஆழமான பார்வை கிடைக்கும். கண்ணாடி இல்லாமல் தூர பார்வை, அதாவது டிரைவிங், நடுப்பார்வை, கம்ப்யூட்டர் உபயோகிக்கலாம். கிட்ட பார்வை 1.5 டயாப்டர் வரை பார்க்க முடியும். அதாவது ஓரளவுக்கு நமக்கு படிக்க முடியும். கண்ணாடி இல்லாமல் ஓரளவுக்கு படிக்கலாம். சிறிய எழுத்துக்கள் படிக்க கண்ணாடி தேவைப்படும். இது அல்கான் லென்ஸ். இது ஜான்சன் அண்ட் ஜான்சன் லென்ஸ், EDF லென்ஸ். 6வது புதிய தலைமுறை லென்ஸ். இது ஒளி அனுசரிப்பு லென்ஸ். இந்தியாவில் கிடைப்பதில்லை. லாசிக் நோயாளிகளுக்கு இது பயன்படுகிறது. இதுவைகளை தவிர லென்ஸில் நான் கவனிக்க வேண்டிய இன்னும் ஏதாவது இருக்கிறதா? நிச்சயமாக. முதல் வகை மஞ்சள் பூச்சு. புற ஊதா கதிர் என அழைக்கப்படும் மின்காந்த அலைகளை தடுக்க இப்பூச்சு உதவும். இதனால் விழித்திரை சேதத்திலிருந்து பாதுகாக்கப்படலாம். விழிப்புள்ளி சிதைவு, மேக்குலர் டீஜெனரேஷன் என்ற நோய் ஏற்படுவதை இது ஓரளவுக்கு தடுக்கலாம். வேறுபாடு உணர்திறன், அதாவது கான்ட்ராஸ்ட் சென்சிட்டிவிட்டி
இந்த லென்ஸுகள் மேம்படுத்துகின்றன. இரண்டாவது லென்ஸ் வந்து ஏஸ்பெரிக்கல் லென்ஸ் என்று சொல்லுவோம். பொதுவாக லென்ஸ் ஒரு கோளத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. கோள லென்ஸுடன் ஒப்பிடும்போது ஏஸ்பெரிக் லென்ஸ் சற்று மாறுபட்ட வடிவத்தை கொண்டுள்ளது. ஒளி சிதைவுகள் குறைய இது உதவும். மூன்றாவது ஹைட்ரோஃபோபிக் லென்ஸ், அதாவது பொருளில் மேம்பட்ட ஒட்டும் தன்மை குறைவு, இதனால் எளிதில் அழுக்கு படிவதில்லை. ஐந்தாவது மடிக்கக்கூடியது. இந்த வகை லென்ஸ் மடியும் தன்மை கொண்டது. இது ஒரு சிறிய துளை மூலம் லென்ஸ் கண்ணுக்குள் வைப்பதை சாத்தியமாக்குகிறது. ஆறாவது சதுர விளிம்பு லென்ஸ். இவை பின்பக்க பார்வை விளிம்பின் கூர்மையில் வேறுபடுகின்றன. அழுக்கு படிவதை தடுக்க இவை உதவலாம். ஏழாவது பைகான்வெக்ஸ். லென்ஸின் சக்தியானது முன்புறம் மற்றும் பின்புறம் பரப்புகளுக்கு இடையில் பிரிக்கப்பட்டிருக்கும். எட்டாவது லென்ஸ் 3 துண்டுகள் உள்விழி லென்ஸ் என்று இதை சொல்வார்கள். 3 துண்டு உள்விழி லென்ஸுகள் பாலிமீதேல் மீதாக்ரிலேட்டால் செய்யப்பட்ட திடமான தொடுதல் பகுதி கொண்டுள்ளன. காயத்தினால் லென்ஸ் அகற்றப்பட்டு அறுவை சிகிச்சையின் போது இந்த லென்ஸ் உபயோகிக்கப்படலாம். லென்ஸ் பொருத்தினால் பார்வை எந்த அளவுக்கு தெளிவாகும் என பார்க்கலாம். நாம் அடையக்கூடிய சிறந்த பார்வை 6/6 அல்லது 10/6 ஆகும். எந்த லென்ஸ் உபயோகித்தாலும் சிலருக்கு கண்ணாடி தேவைப்படலாம். லென்ஸ் ஆப்ரேஷனுக்காக இன்சூரன்ஸ் கவர் உள்ளது. பொதுவாக இந்த சிகிச்சையில் எல்லா கம்பெனி லென்ஸுகளுக்கும் எல்லா விலை லென்ஸும் ஓரளவு நல்ல பார்வையை கொடுக்கின்றன. சில கம்பெனி லென்ஸுகள் விலை அதிகமாக இருக்கலாம். ஆகையால் நீங்கள் எந்த அளவுக்கு செலவழிக்க விரும்புகிறீர்கள் என்பதை பொறுத்து நீங்கள் லென்ஸ் தேர்வு செய்யலாம். இந்த அறுவை சிகிச்சைக்கு என்ன செலவாகும் என்பதை பார்ப்போம். மோனோஃபோக்கல் லென்ஸ் சாதாரணம் 5000 முதல் 50000 வரை விலையுள்ள லென்ஸுகள் உள்ளன. மல்டிஃபோக்கல் லென்ஸ் 35,000 70000 வரை உள்ள லென்ஸுகள் உள்ளன. டாரிக் லென்ஸ் 35,000 90,000 வரை உள்ள லென்ஸுகள் உள்ளன. ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி உள்ளவர்கள் தகுதிக்கேற்ப லென்ஸ்களை தேர்ந்தெடுக்கலாம். இதை தவிர அரசு மருத்துவமனைகள், தொண்டு நிறுவனங்கள் மற்றும் சில தனியார் நிறுவனங்கள் மிக குறைந்த செலவில் மோனோஃபோக்கல் லென்ஸ் சிகிச்சை செய்கிறார்கள். யாருக்கு எந்த லென்ஸ் பொருத்துவது என எப்படி கண்டுபிடிப்பது? இது ஒரு முக்கியமான பகுதி. லென்ஸ் வைத்த பின்பு எப்படியான பார்வையை எதிர்பார்க்கிறீர்கள் என்ற புரிதல் வேண்டும். உங்கள் வாழ்க்கை முறை வடிவமைப்பு என்ன? சுறுசுறுப்பான வாழ்க்கை முறை உள்ளவர்கள், கார் ஓட்டுதல், பயணம் மற்றும் வெளிப்புற வாழ்க்கையில் நாட்டம் உள்ளவர்கள் மோனோஃபோக்கல் லென்ஸை தேர்வு செய்கிறார்கள். விலையுயர்ந்த ஐஓஎல் தேர்ந்தெடுப்பவர்கள் மோனோஃபோக்கல் இடிஎஃப், அதாவது எக்ஸ்டெண்டட் டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ் லென்ஸ் உபயோகிக்கலாம். இது தூரப்பார்வை, நடுநிலை பார்வை ஓரளவுக்கு வாசிக்கவும் முடியும். கூட்டு நோய்களாக விழிப்புள்ளி சிதைவு, ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜெனரேஷன், விழித்திரை விலகல், சர்க்கரை நோயால் ஏற்படும் விழித்திரை நோய், டயபெட்டிக் ரெட்டினோபதி, இயற்கையாக லென்ஸில் உள்ள காயங்கள் ஆகியவை இருந்தால் மோனோஃபோக்கல் சிறந்தது. நான் வீட்டை விட்டு பெரிதும் வெளியில் செல்வதில்லை, வீட்டில் அமர்ந்து வேலை, தையல் அல்லது வேலையிடத்தில் கிட்ட பார்வை மட்டும் தேவை, உதாரணமாக நகை வேலை என்று கூறுபவர்களுக்கு மல்டிஃபோக்கல் நல்லது. இதில் குறைந்த செலவில் மோனோஃபோக்கல் தூர பார்வை ஒரு கண்ணிலும் கிட்ட பார்வை ஒரு கண்ணிலும் கொடுக்க இயலும். லென்ஸ் அறுவை சிகிச்சையின் போது கவனிக்க வேண்டிய வேறு ஏதாவது உள்ளதா? ஆம். மருத்துவமனை அறுவை சிகிச்சையில் உபயோகிக்கப்படும் கருவிகள் மிக மிக அவசியம். எந்த விதமான கருவி உபயோகிக்கப்படுகிறது என பார்க்க வேண்டும். ஆல்கான் செஞ்சுரியன் விஷன் சிஸ்டம் உங்களுக்கு நல்ல சிகிச்சை பலனை கொடுக்கிறது. எந்த விதமான மைக்ரோஸ்கோப் உபயோகிக்கப்படுகிறது என பார்க்க வேண்டும். ஜெர்மனியின் சைஸ் கம்பெனி இந்த தொழில்நுட்பத்தில் சிறந்தது. செய்யும் மருத்துவர் யார் என்றும் விசாரிங்கள். அவர் எப்படிப்பட்ட பயிற்சி உள்ளவர், அனுபவம் என்ன என்று பார்க்க வேண்டும். அறுவை சிகிச்சையிடம் உபயோகிக்கும் ஸ்டெரிலைசேஷன் மெத்தடை பார்க்க வேண்டும். 1 நிமிடத்தில் காற்று கலவை 20 முறை மாறும் லேமினார் ஃப்ளோ கிருமிகளை அகற்றுவதில் பெரும் பங்கேற்கிறது. 10 கேள்விகள் 10 விளக்கங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை டாக்டர் சுரேஷ் கண் மருத்துவமனை சார்பில் நலம் வார வாழ்த்துகிறோம்.